ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இங்க ஹியூமர் பண்றாங்க நிறைய பேர், நம்ம ஒத்துக்கலாம். இன்டர்நெட் புக்கு எங்க நான் கேள்விப்பட்டேன். பட் அது சொல்லி சிரிக்க வைக்கிறது தான் மெயின் பாயிண்ட். ஒருத்தர் ஒரு மேடையில ஒரு ஹவரா ஜோக் சொல்லிட்டு இருந்தாரு, யாருமே சிரிக்கல. ஒருத்தர் வந்தார், 2 வார்த்தை சொன்னார், எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவர் ஜோக் சொல்றாரு, சிரிங்க. ரமணா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். உங்க படத்துல இது மாதிரி காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் வரும்பொழுது நீங்களே எழுதுவீங்களா, இல்லாட்டி அதுக்குன்னு காமெடி ட்ராக் எழுதுறதுக்கு யாராவது நீங்க தனியா அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். எனக்கு ஹியூமரை இந்த மாதிரி உங்களை மாதிரி நீங்க என்னோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, சாரோட ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. நம்ம தரணியோட படத்துல பண்ணும்போது நம்ம ஷூட்டிங்ல சிடிஓ சாரை பாத்திருக்கேன். அப்படிங்கும்போது ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் எழுதுறதுல எனக்கு கம்மி இல்லன்னே சொல்லலாம். பட் இதுக்கான ஹியூமரை பண்ணும்போது அதுக்கான ஒரு குரூப்பும் எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான விஷயங்களும் அவங்க பொறுப்புல அந்த நடிகர்கள் சம்பந்தப்பட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுல நம்ம செலக்டிவா ஒரு அவங்க பண்ணும்போதோ மத்தவங்க பண்ணும்போதோ இதுதான் அவங்களோட குரூப் பண்ணி கொடுப்பாங்க. சோ இது நல்லா இருக்குப்பா, என்னோட ஸ்கிரிப்டுக்கு இது ஆப்டா இருக்கும் அப்படின்ற அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதா என்னோட ஃபார்ம். உண்மையா சொன்னதுக்கு ஒரு கேப். சில டைரக்டர்லாம் நான் தான் சார் கஷ்டப்பட்டு ஏதுனேன் இந்த ஹியூமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல படிப்போம் நம்ம, இதெல்லாம் எடுத்து எழுதிட்டு கட்சியில ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு. அது மாதிரி இல்லாம நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. இல்ல சார், நம்ம ஹியூமர் எழுதுனா அதுதான் பெரிய ஹியூமரா இருக்கும். இதே பெரிய ஹியூமரா இவங்க 2 பேருடைய அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா அசத்த போகும் மஸ்தல் மன்னன் காவியன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எங்கள் நிகழ்ச்சியின் இயக்குனர் சார் அவர்களுக்கும் எங்கள் நிகழ்ச்சியின் 2 நீதிபதிகள் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் உஷாக்கா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள டைரக்டர் திரு ரமணா சார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாமா சார்? அவசியம் போலாம். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க சார்? நம்ம நடிகர்கள்லாம் குடிகாரர்களுக்கு ராசி பலன் சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சில அசத்துங்க. ஓகே சார். முதலாவதாக கமல் சார் வராங்க. பாட்டை ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் பட்டை அடிக்காமல் இருப்பது நல்லது. அதையும் தாண்டி பட்டை அடித்தீர்கள் என்றால் ஊர் மக்களால் மொட்டை அடிக்கப்படுவீர்கள். அனுகூலம் இல்லாத திசை கிருஷ்ணகிரி ஓசூர் திசை. அங்கதானடா விஷ சாராயத்தை குடிச்சுன்னு ஒரு பேர் செத்தான். வரட்டுமா? நன்றி. அடுத்ததா நம்ம வெளிராடை மூர்த்தி சார் வராங்க. வீரராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சற்று போராகத்தான் இருக்கும். வயிறு சற்று மப்பும் மந்தாரமாகவே இருக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரில் அடக்கிக் கொள்வது நல்லது. ராசியான எண் 555. ராசியான பறவை, ராசியான பெயர் கல்யாணி. ஐயோ, கல்யாணின்னு சொன்ன உடனே எனக்கு கோலத்துல அடிச்சு கோலத்துல எகிரிடும். நன்றி. அடுத்ததா ஜனகராஜ் சார் வராங்க. ஆந்திராசே நேயர்கள, இன்று நீங்கள் மனப்பிராண்டியால் அவதிப்பட நேரிட்டார். அதனாலே கோட்டைக்கு மேல குடிக்காம இருப்பதே நல்லது. மீறி கோட்டைக்கு மேல தாண்டி அச்சிங்கன்னா வாந்தியால் அவதிப்பட நேரிட்டார். அனுகூலம் இல்லாத கடை டாஸ்மாக் கடை ஒட்டுமானா. நன்றி. அடுத்ததா நம்ம விஜயகாந்த் சார் வராங்க. பிஸ்கி ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியில் சனி சஞ்சரிப்பதால் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. மீறினா மனைவியிடம் மண்டை உடையலாம், குழந்தைகள்கிட்ட குத்து கூட வாங்கலாம், ஏன் பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட பல்லு கூட உடையலாம். இதுவரையும் நான் சொன்னது திருமணம் ஆனவங்களுக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு காதலியால நிச்சயமா கழுத்து அறுபடும். வரட்டுமா? நன்றி. அடுத்ததா நம்ம எம்ஜிஆர் சார் வராங்க. ராசி நேயர்களே, ஐயோ குடி வைக்கிறதுக்குன்னு சொன்ன மறந்துட்டீங்களா? நாட்டின் குடிமகனா இருந்து சொன்னா நீங்க இந்த குடிமகனா
இருக்கீங்களே, ஐயோ இதையும் நீங்க மீறி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? ஐயோ குரல் அழுகி போகும், சிறுமூல சேவை வந்து கடைசியில உயிரையே விட நேரிடும்ப்பா, உயிரையே விட நேரிடும். தமிழர்களை இப்படி கவர்ந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க வந்தோம்ப்பா. இவங்க இப்படி அநியாயமா பிடிச்சி உட்கார வச்சு வாசிக்க சொல்லிட்டாங்க. வரட்டுமா? வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வெல்டன். இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி சின்னதா இருந்தாலும் நச்சுன்னு அழகா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க ரமணா சார். இவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? தம்பி உனக்கு என்ன வயசு இருக்கும்? சரி, எனக்கு 13வது. நிறைய உயரத்தை தொடுவோப்பா. ஏன் காட்டணும் அப்படின்னா, ஒரு 13 வயசுல இப்படி ஒரு தொலைக்காட்சின்னு ஒரு லீடிங் சேனல்ல இந்த ஸ்டேஜுக்கு நீ வர்றதுக்கு நீ எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி இல்ல. பின்னாடியில இருந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு இவ்வளவு படங்கள் பார்த்து அவங்களுடைய குரல் வளத்தை உள்ள வாங்கி என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு இருக்குல்ல, உனக்கு பின்னாடி இருக்க ஒரு 13 வயசுல உலக தமிழ் முழுக்க உன்னுடைய உச்சியில இருந்து உலகங்கால வரைக்கும் உன்னோட ஒரு குரல் வளத்தையும் உன்னோட உழைப்பையும் பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது கண்டிப்பாக இன்னும் வளர வளர ரொம்ப நல்லா பண்ணீங்க. எஸ்பெஷலி ஜனகராஜ் சாரோட அந்த மேனரிசம், இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. யூ வில் ரீச் ரியலி ஹை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. காவியனின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போகுது